ஃபைனலி ஐ கேட்ச் அப் ஒன் பீஸ். ஸோ 1.5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸை கேட்ச் அப் பண்ணியிருக்கோம். அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. நான் எதனால் ஒன் பீஸ் பார்க்க ஆரம்பிச்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்கள். 10 சப்ஸ்கிரைபர் போகிறதுக்கு இன்னும் 3 தான் இருக்குது. ஒன் பீஸ் ஆரம்பித்து 26 வருஷம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக போயிருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணன்றது ஃபோர் ஷேடோயிங் தான். ஸோ ஃபோர் ஷேடோங்கன்னு எடுத்துக்கிட்டால் ஓடவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா ஃபோர் ஷேடோங்கோட கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக காட்டுவார். ஸோ அதில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500வது எபிசோடில் ஒருத்தனை காட்டிட்டு அது 1000வது எபிசோடில் பயங்கரமாக காட்டுவார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓடக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்கா கவரை கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஓடத்து கிடையாது. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிகோட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் வெப்பனை கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பார். ஸோ ப்ளூட்டான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலபாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வானாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு 1000வது எபிசோடில். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாய் பாயும் அந்த மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருப்பார் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஃபோர் ஷேடோயிங் இஸ் ஓடா. அதுக்கு அடுத்தது நல்ல ஸ்டோரியை தாண்டி ஒரு நல்ல வேர்ல்டு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸில் இருக்குது. ஸோ ஒரு ஜப்பானை பேஸ் பண்ண வானம், டெசர்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அலபாஸ்டாக இருக்கும். அதேமாதிரி ஸ்கை ஐலாண்டு வேணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஐலாண்டே இருக்கும். அதுக்கடுத்தது வாட்டரை பேஸ் பண்ணி வாட்டர் 7 பங்கஜோட வந்து பார்த்திங்கன்னா பாதி ஐஸாக இருக்கும், பாதி வந்து பார்த்திங்கன்னா வால்கனோஸாக இருக்கும். அதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருப்பாரு. அண்ட் ஒரு ஐலாண்டுக்கும் ஒரு கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் வாழ்வாங்க, இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டெசர்ட்டில் வாழ்வாங்கள்ல, ஸோ அவங்கள மாதிரி வாழ்வாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிட்டிசனாக இருப்பாங்க. அண்ட் நம்ம டாக்டர் வகாபங்க் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட ஒரு ஐலாண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் ஒன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக போயின்னு இருக்குது. ஸோ வேர்ல்டு பில்டிங்கை பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன நாய்க்குட்டியிலேருந்து நான் லிவிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓட வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பேக் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணியிருப்பார். ஸ்டார்ஸை தவிர்த்து சொல்லணும்னா பிகாஸ் ஸ்டார்ஸோடைய எல்லா பேக் ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக இருக்கும். ஸோ ஸ்டார்ஸை தவிர்த்து சொல்லணும்னா ஆரஞ்சு டவுன் ஆர்ட்டில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பாதுகாக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம கோயிங் மாரி சொல்லவே தேவையில்ல, அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்தமாரி பேக் ஸ்டோரியிலையும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எமோஷ்னல் இருக்காது, நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்வாங்க. ஒன் பீஸில் எமோஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ யாருன்னா பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், ஒன் பீஸை பாருங்கள். ஸோ ஒன் பீஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரிஸ் சீரீஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு ஓட ரிவீல் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான மிஸ்ட்ரிஸை வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்போம். ஆனால் அதையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணுவார். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு புதுசாகவும் இருக்கும், அதே சமயம் அடுத்து என்னன்னு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் 1100 எபிசோட்னு யாரும் கவலைப்பட தேவையில்ல. ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்காமல் அப்படியே போயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த அனிமே பேரே ஒன் பீஸ் தான். ஆனால் நம்மளுக்கு ஒன் பீஸ்னால் என்னன்னே தெரியாது. ஒன் பீஸ் பார்த்தவங்களாண்டு போய் கேட்டிங்கனாலும் ஒன் பீஸ் என்னன்னு தெரியாது. ஏன்னா அதை இன்ன வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் ஏதோ ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ அது ஃபைனலாக ரிவீல் ஆகும்போது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% ஆஃப் தியரி அண்ட் மிஸ்ட்ரி தான் ஒன் பீஸை பற்றி சொன்னது. இதை தவிர்த்து வாய்டு செஞ்சுரி, ஜாய் பாய், நீக்கா, வேர்ல்டு கவர்மெண்ட் எதனால் உருவாச்சு, அவங்க எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல தியரிஸ் மிஸ்ட்ரிஸை வந்து பார்த்திங்கன்னா ஓடா நம்மளாண்ட வந்து பார்த்திங்கன்னா பியூராக கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபோர் ஷேடோவிங் கொண்ட ஒன் பீஸ். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதுக்கோசமாடா நான் வந்து பார்த்திங்கன்னா 1000 எபிசோடு வேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒன் பீஸ் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் எங்களுக்கு வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்கா சாப்டரே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அதுமாதிரி கேட்சப் பண்ணவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் இஸ் நாட் லாங், இட்ஸ் ஷார்ட்டர் அனிமே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், வார எபிசோடாக இருக்கட்டும், மங்காவாக இருக்கட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது லாங்குன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காம இருக்காதிங்க. அனிமே பார்ப்பீங்கன்னா நீங்கள் அனிமே பார்க்கலாம், இல்லை மங்கா படிப்பீங்கனாலும் மங்கா படிக்கலாம். மங்கா இஸ் பெட்டர் தென் அனிமே பேசிங்.
பேசிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஃபில்லர்ஸும் இல்லாமல் மெயின் ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடாவோடைய பியூர் அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணலாம். அனிமே வாஸ் ஸோ குட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது அனிமேஷனாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஒரு 60 எபிசோடு தான் வந்து பார்த்திங்கன்னா மொக்கையாக இருக்கும். அலபாஸ்டாக்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்படியே வாட்டர் செவன்லாம் வந்துட்டிங்கன்னா நல்ல அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபிஷ்மேன் ஐலாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் இன்னும் பவர் சிஸ்டம் பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பவர் கொடுக்கறதுக்கு டெவில் ஃப்ரூட் இருக்குது, அதேமாதிரி எல்லாருக்குமே பவர் கொடுக்கறதுக்கு ஆக்கி இருக்குது. இந்த மாதிரி பவர் சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடா கொடுத்துருப்பாரு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணம். அதாவது அவனுடைய பவர் என்ன, அவனுடைய டெவில் ஃப்ரூட் என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தியரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏறிட்டே தான். ஒன் பீஸ் வந்து 26 வருஷம் இருந்தாலும் ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே கேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாங்காவும் படிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அனிமேவும் பார்க்கலாம். மாங்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாங்கா ப்ளஸில் படிங்க. ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அனிமே பார்க்குற மாதிரி இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கே தெரியும் அதில் பார்க்கணுன்னு. ஸோ அப்படி பார்த்துங்க. பிக் 3ல் இருக்க அனிமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஒன் பீஸ் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸை கேட்சப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா புது சீசன் ஸ்டார்ட் ஆகுது அனிமேக்கு. ஸோ அதனால் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 அண்டு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதனால் ஒன் பஞ்ச் மேன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.